எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாளை ரொம்ப இனிமையாக, ஹாப்பியாக, ஹெல்த்தியாக, ஜாலியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போது 5th மந்த்துக்கு பண்ண வளகாப்பு விலாக் தான் இது. ஸோ அதுக்கு தான் நம்ம வீட்டுக்கு நம்ம ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க. ஏர்லி மார்னிங்கே ஊர்லேருந்து கிளம்பிட்டாங்க. இந்த டைம் வந்து வேனில் அரேஞ்ச் பண்ணி வந்துட்டாங்க. ஏன்னா கார்னா 2 காராக வரணும், தனித்தனியாக வேன்னா எல்லாம் ஒன்றா வந்துடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு வேனே அரேஞ்ச் பண்ணிவிட்டு புக் பண்ணி கிளம்பி வந்துட்டாங்க. வந்த உடனே ட்ராவல் டயர்டு எல்லாருக்குமே இருக்கும். ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணிட்டு வந்தா சரி எல்லாம் ரெஸ்ட் எடுக்கணும்னு விட்டாச்சு. மயோ குட்டி கூட பயங்கர டயர்டு போல் போய் படுத்தவர் தான் அவர் ஜாலியாக படுத்து விளையாடிட்டு இருந்தார். நாங்கள் வந்துட்டு எப்பயும் போல் யூனோ விளையாடிட்டு இருந்தோம். ஸோ லஞ்ச் வந்துட்டு 13 பேருக்கு இன்றைக்கி நான் சமைச்சேன். பிஸ்பெல்லாபாத் தான் நம்மளோட மசாலா போட்டு ரெடி பண்ணிவிட்டேன். ஸோ மதியம் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங்காக வந்து ஒரு கோயிலுக்கு கிளம்பிட்டோம். ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீட்டில் இவ்வளோ க்ரௌடு இன்றைக்கி தான் பார்க்குற, வீடே நிறைஞ்ச மாதிரி இருந்துச்சு. எனக்கெலாம் பயங்கர ஹாப்பி. ஏன்னா எல்லா ரூம்லேயுமே இந்த டைம் வந்துட்டு ஆள் தூங்குனாங்க நைட்டு. எனக்கு அதுதான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அப்பா இவ்வளோ பேர் இருக்காங்க நம்ம கூட இன்றைக்கி அப்படின்ற மாதிரி. இந்த ஃபங்க்ஷனோட இன்னொரு குட்டி ஃபங்க்ஷன் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன்ல, அது என்னென்னா அதுக்காக தான் நீங்கள் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். மயக்குட்டிக்கு வந்துட்டு 6 மந்த்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து சாலிட் ஃபுட் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு கொடுக்குறதே சரி கோவிலுக்கு போயிட்டு அங்கே வச்சுட்டு கொஞ்சம் பூஜை பண்ணிவிட்டு கொடுப்போம் அப்படின்ற மாதிரி தான் கிளம்பிட்டோம். இது வரைக்கும் போகாத கோவில் இது. நிறைய கோவில் நம்ம போகல தான். ஆனால் இது வந்துட்டு சென்னையில் ரொம்ப பழைய கோவில், ரொம்ப ஃபேமஸான கோவில் போல். நித்திய கல்யாண பெருமாள் கோவில் தான். ஈஸியாக அந்த மகாபலிபுரம் போகிறோம் இல்லையா, அந்த சைடில் தான் இருக்குது. வீட்லேயே வந்து மயோனுக்கு சாப்பாடு கையில் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. ஒன்றும் இல்லை, கொஞ்சமாக பருப்பு அரிசியெல்லாம் போட்டு நல்லா வேக வச்சு மசிச்சு அதில் வந்து கொஞ்சம் நெய் போட்டு எடுத்துக்கிட்டேன். நான் வந்துட்டு உப்பு சக்கரெலாம் எதுவுமே சேர்க்கலை. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்குறோம், அதுவும் கோவிலுக்கெலாம் போயிட்டு பூஜை பண்ணுறோன்றனால தான் அரிசி பருப்பு இதெல்லாம். மற்றபடினா அவனுக்கு ராகி தான் ஃபஸ்ட்டு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கணும். அது வந்து நெக்ஸ்ட் டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ராகி, கேரட், எல்லோ பம்ப்கின், ஸ்வீட் பொட்டேட்டோ இது எல்லாமே வந்துட்டு இதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம். சரி இன்றைக்கி அவன் ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு தெரியல. எல்லாருமே இந்த நினச்சிட்டு தான் இருந்தோம், ஒரு வேளை துப்பிடுவானோ இல்லை அழுவானோ பார்த்துட்டு அப்படின்னு. பட் அவன் ரியாக்ஷன் உங்களுக்கு காமிக்கிறேன் நான். இந்த கோவில் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸ் போல். ஏன்னா நாங்கள் போகும்போது கரெக்டாக ஒரு 7 o'clock இருக்கும், 8க்குலாம் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த டைம்லேயே பயங்கர கூட்டம். அவ்வளோ பெரிய லைன். அந்த லைனில் நின்றுட்டு உள்ளே போயிட்டு சாமி பார்க்குறதுக்கே ஒரு 1/2 hour மேலே ஆயிடுச்சு. இது வந்து மெயினாக பரிகார கோவில் நினைக்கிறேன். அங்கே தான் நிறைய பேர் அதுக்கு தான் வந்திருந்தாங்க. மேரேஜ் ஆகாதவங்க இங்கே வந்து பார்த்துட்டு ஒரு ஏதோ மாலெல்லாம் போட்டு ஒரு 9 சுற்றுனா ஒரு 3-4 மாதத்துலேயே மேரேஜ் ஆகிடும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்குது போல். அந்த மாதிரி நிறைய பேர் அங்கே வந்தவங்களும் சொன்னாங்க. சரி அப்படியே உள்ளே போயிட்டு சாமியெல்லாம் பார்த்துட்டு வச்சு பூஜை பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம். வந்து சரி உட்கார வச்சு சாப்பாடு ஓட்டலான்னு சொல்லிட்டு மயோ குட்டியோட மாமா ரம்யாவோட அண்ணா இருக்காங்களே, அவங்க மடியில் வந்துட்டு உட்கார வச்சு தான் சரி ஊட்டுவோன்னு சொல்லிட்டு ரெடி பண்ணோம். விளையாட்டு காட்டினா நல்லா சாப்பிடுவான்னு நினச்சோம். நைனி ஏதாச்சும் ஒரு சின்ன ரியாக்ஷன் பண்ணால் போதும் அவனுக்கு அப்படி ஒரு சிரிப்பு வந்துடும். அது ஏன் தான் சிரிக்கிறான்னு எங்களுக்கும் தெரியாது, அவளுக்கும் தெரியாது. ஆனால் அந்த ரியாக்ஷன் அவள் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாள் அவங்கிட்ட. எல்லாரும் சுற்றி நிற்கவே எப்படி இருந்துச்சோ தெரியல. ஒரு ஸ்பூன் எல்லோரும் எடுத்து எடுத்து வாயில் வைக்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் வாயில் வந்துட்டு இப்போ தான் அந்த ஒரு சாலிட் ஃபுட்டே வைக்கிறாரு. டேஸ்ட்டு ஒரு மாதிரி இருக்கவே அப்படியே பயந்து முழிச்சிட்டு இருந்தான். சரி ஏதாச்சும் விளையாட்டு காமிச்சா கொஞ்சம் சாப்பிடுவான் அப்படின்னு பார்த்தா அப்போ தான் சாப்பிடவே மாட்டான். அந்த விளையாட்டையே நோட் பண்ணிவிட்டு அதுலேயே எங்கேஜாக இருப்போம் அப்படின்ற மாதிரி தான் பார்த்தான். சரி எப்படியாவது கொஞ்சம் வச்சிரும் ஒரு ஃபார்மாலிட்டிக்குன்னு சொல்லிட்டு எல்லோரும் கொஞ்சம் எடுத்து ஊட்டி விட்டாச்சு. இப்போல்லாம் என்ன பண்ணுறான்னா அந்த சாப்பிட்ற சென்ஸ் வந்துச்சா என்னன்னு தெரியல, அந்த டேஸ்ட் பட்ஸ்லாம் வந்துடும் நாக்கில் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கள்ல. அதனால் இப்போ யாராச்சும் அவன் எதிர்க்க உட்காந்து சாப்பிட்டாலே பிளேட்டை பிடிச்சி இழுக்கிறது அந்த மாதிரியே பண்ணிகிட்ருக்கான். அழுகிறது பார்க்குறது, யாராச்சும் சாப்பிட்றத பார்த்தாலே ஒரே சத்தம் போட்டு அழுகிறது. இந்த மாதிரி பண்ணவே தான் எங்களுக்கும் வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக போயிடுச்சு. ஆனால் இந்த சாப்பாடு ஊட்டினதுக்கப்புறம் அவனுக்கு மைண்ட் வாய்ஸ் எப்படி இருந்திருக்குன்னா, இது யாடா நீங்கள்லாம் சாப்பிட்றீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்திருக்கும். ஏன்னா அதில் உப்பு சப்பு ஒன்றுமே இருக்காதுல்ல. எப்படியும் அவனுக்கு அந்த டேஸ்ட்லாம் தெரிய போகிறது கிடையாது. நம்ம பழகினா தான் அந்த டேஸ்ட் அவனுக்கு தெரியும். பட் இருந்தாலும் சொல்கிறேன். அப்புறம் வந்து முழுங்க தெரியல. ஏன்னா இதுதானே ஃபஸ்ட் டைம் அப்படின்றனால சுத்தமாக எப்படி முழுங்கிறதுனே தெரியல. அப்புறம் கொஞ்சம் அப்படியே முழுங்கிறது, அப்புறம் வெளில தள்ளுறது இதே வேலையாக தான் வச்சுருந்தான். ஆக்சுவலாக இதில் நாங்கள் சர்ப்ரைசிங்காக பார்த்த விஷயம் என்னென்னா, இங்கே எல்லாருமே நாங்கள் இருக்கோம், ஒருத்தர் மட்டும் மிஸ்ஸிங். அது வந்து எங்கள் அப்பா தான். ஆனால் எங்கள் அப்பாவோட பேர்லேயே ஒருத்தர் அங்கே வந்துட்டு அவனை கூட்டி விட்டார். நாங்கள் எல்லாருமே ஷாக் ஆகிட்டோம். அவர் வந்து ரம்யா அப்பா இருக்காங்கல்ல, அங்கிளுக்கு வந்துட்டு ஃபேமிலி ஃப்ரெண்டு போல். நிறைய ஃப்ரெண்ட் இருப்பாங்க, யார் வேணாலும் வந்திருக்கலாம். ஆனால் இந்த பேரில் ஒருத்தர் வருவார் அப்படின்னு நாங்கள் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அது வந்து எங்களுக்கே ரொம்ப ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுச்சு. அப்படியே கூஸ் பம்ப் ஆன மாதிரி ஆயிடுச்சு கையெல்லாம். அப்படி நைட்டு வந்து எல்லாம் ஜாலியாக கதை பேசிட்டு தூங்கிட்டு மெஹந்திலாம் போட்டுக்கிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்திரிச்சோம். எல்லோரும் ஃபங்க்ஷனுக்கு வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க.
என்ன வந்து ஃபுல்லாக ரெடி பண்ணது சாண்டி தான். ஃபேஸ் மேக்கப் மட்டும் நான் பண்ணிக்கிட்டேன். மற்றபடி ஹேர் டூ, சாரீ இது எல்லாமே எனக்கு அவள் தான் பண்ணிவிட்டா. அண்ட் நைட்டு வந்துட்டு வந்ததுக்கப்புறம் போட்ட மெஹந்தி இது. நான் என்ன பண்ணிட்டேன், காலையிலேயே போயிட்டு தண்ணியில் கையை வச்சுட்டேன். அது கொஞ்சம் நேரம் வைக்கக்கூடாது அந்த தண்ணியிலேயே. வச்ச உடனே அந்தளவுக்கு டார்க்னஸ் வரல. பட் போக போக அப்படியே வந்துருச்சு. அப்புறம் ரம்யா, என் தம்பி, அண்ணன், சந்தியா, அம்மா இவங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட்டு சர்ப்ரைஸ் என்னென்னா, இந்த ரிட்டன் கிஃப்ட்டு தான். இது வந்துட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நான் இது எதிர்பார்க்கவுமே இல்லை இது என்னதுன்னு சொல்லிட்டு. அதாவது என்னோடய ஃபேஸ் வச்சு ஏஐயில் இந்த மாதிரி ஒரு இமேஜை க்ரியேட் பண்ணி இதில் வந்து பேங்கிள்ஸ்லாம் வச்சு ப்ளவுஸ்லாம் வச்சு வரவங்களுக்கு ரிட்டன் கிஃப்ட் ரெடி பண்ணுவோன்னு சொல்லிட்டு அது ஒரு 4-5 நாளாக ரெடி பண்ணியிருப்பாங்க போல். எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ வேலைப்பாடுகள் பண்ணி ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்கன்னும் போது அதை விட நமக்கு வேறு என்ன வேணும் சொல்லுங்க பார்ப்போம். நைனி வந்து எப்படியோ குத்துது அப்படின்னு சொல்லாமல் இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஒரு 1 hour கழிச்சு தான் குத்துது அப்படின்னு ஆரம்பித்தா. இன்றைக்கி ஒரு நாளாச்சும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இதை போட்டுக்கொடின்னு சொல்லி எப்படியோ அவளை காம்ப்ரமைஸ் பண்ணி போட வச்சாச்சு. ஏன்னா தாராவும் வேறு இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருந்தால அப்புறம் காமிச்சிங்க பாரு அவளும் போட்டிருக்காள் அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணி காமிச்சு சரி அவளும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டா, அவனோட சின்ன பாப்பா தானே அப்படின்னு சொல்லியாச்சு. நான் சும்மா வீட்லேயே ஒரு 4-5 பேரை வச்சு இந்த நலங்கெல்லாம் வச்சு முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் நினச்சேன். ஆனால் இவ்வளோ பண்ணுவாங்கன்னு நான் நிஜமாக எதிர்பார்க்கவே இல்லை எதுவுமே. எனக்கு எப்படின்னா ஒரு 9th 7th மந்தில் பண்ணுற ஒரு பெரிய வளகாப்பு மாதிரியே பண்ணிட்டாங்க. வெரைட்டி ரைஸ் வந்துட்டு ஒரு குக்கு வந்து ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. ஸோ அவங்கள வச்சு தான் செய்ய சொல்லியிருந்தது. 5 வெரைட்டி ரைஸ் தான். ஏன்னா எல்லாருக்குமே ஒரு சில வேலை இருக்கும். நான் வேறு சமைக்கிறதுலாம் போய் நின்று பார்க்கக்கூடாதான் அந்த இடத்துல செய்யறதுலாம். அதனால நீ வரக்கூடாது கிச்சனுக்குன்னு சொல்லிட்டாங்களா. சரி ஓகே, அதனாலே ஒரு அக்கா வந்துட்டு கூப்பிட்டு நீங்கள் இன்றைக்கி கொண்டு சமைச்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணியாச்சு. மற்றபடி லஞ்சு வந்துட்டு பக்கத்தில் ஹோட்டல்லே வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியாச்சு. எனக்கே ஒரு மாதிரி என்னை பார்க்க புதுசாக தான் இருந்தது. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரிலாம் நான் ரெடி ஆகிறேன். அதே மாதிரி இந்த சாரீ வந்து நிறைய பேர் ஷார்ட்ஸில் பார்த்துட்டு கேட்டிருந்தீங்க. இது வந்து என்னோடய சாரீ கிடையாது, அம்மா சாரீ தான். அவங்க தான் என்ன சொன்னாங்க, இது நல்லாயிருக்கு உனக்கு இந்த கலர், நீ இதை கட்டிக்கோ இந்த டைம் ஃபங்க்ஷனுக்கு. நாங்கள் ப்ளவுஸ் வந்து நான் இது தம்பியோட என்கேஜ்மெண்ட் அப்போ போட்ட ப்ளவுஸ் இது. சரி இந்த டைமும் அது கரெக்டாக தான் இருந்துச்சு, லூஸாகவே இருந்துச்சு. கொஞ்சம் சைட்லலாம் கொஞ்சம் பிடிச்சிக்கிட்டேன். அப்புறம் அப்படியே போட்டு மேட்ச் பண்ணிக்கிட்டேன். ரெடியானதுக்கு அப்புறம் பார்த்தா ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக பண்ணியிருந்தா. ஹேர் டோலேருந்து சாரீ ட்ராப்பிங் எல்லாமே. நானே ஷாக் ஆகிட்டேன், சந்தியா கிட்டே இவ்வளோ திறமை இருக்கா அப்படின்னு. ஏன்னா பார்க்கவே ரொம்ப நீட்டாக இருந்ததா. சரி ஓகே, நமக்கு வந்துட்டு இதுவே கரெக்டாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கே உள்ளுக்குள்ளே சந்தோஷம். பரவாயில்ல நம்ம நீட்டாக ரெடி ஆகிட்டோம் அப்படின்னு. இன்னொரு விஷயம் என்னென்னா, எனக்கு நைனி எங்கேயாச்சும் ஒரு இடத்துல என்னடா இவ்வளோ மட்டும் பெருசாக பார்த்துக்கிறாங்களே இந்த டைம் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிடக்கூடாதுன்னு எனக்கு ஞாபகமில்லை. அவள் மேலே தான் இருக்குது. அவள் தான் நினச்சிப்பாளான்னு. ஆனால் அவள் என்னன்னு கூட கண்டுக்கல. அவள் பாட்டுக்கு அவள் வேலையை பார்த்து ஜாலியாக தான் விளையாடிட்டு இருந்தா. நம்ம ஏதாச்சும் ஃபோட்டோவுக்கு சிரி அப்படின்னாலே இந்த மாதிரி ஒரு சிரிப்பு தான் வருது இப்போலாம். அது எல்லா ஃபோட்டோஸ்லேயும் பார்த்தா அப்படி தான் இருக்குது. நல்லா வேம்பயர் மாதிரி சிரிச்சிட்டு நிற்கிறா. நைனிக்கு அப்படியே ஆப்போசிட் தாரா. நாம் என்ன சொன்னாலும் நமக்கு ஈக்குவலாக எல்லா போஸும் கொடுப்பா. எல்லாத்துக்கும் சூப்பராக சப்போர்ட் பண்ணுவாள். நான் ஒரு விலாகில் கூட சொல்லியிருப்பேன், ஒரு ஷார்ட்ஸில் தான் நினைக்கிறேன். ஒரு கூட வந்து எனக்கு ஒரு சிஸ்டர் இருந்தால் நல்லா இருந்திருக்கும், நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுறதுக்கு. அது ஒரு மாதிரி நல்ல ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு மாதிரி கூடவே சுற்றுற மாதிரி, எங்கே போனாலும் சுற்றுறதுக்கு இந்த மாதிரிலாம் ஒரு ஆள் இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு முன்னாடி நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அது வந்து ஒரு ஷார்ட்ஸில் கூட நான் சொல்லியிருக்கேன். ஆனால் எனக்கு இப்போ அந்த ஃபீலிங் கொஞ்சம் கூட கிடையாது. ஏன்னா எனக்கு வந்துட்டு ஒரு சிஸ்டர் ஃபீல், ரம்யாவாக இருக்கட்டும், சந்தியாவாக இருக்கட்டும், விந்தா, ஸோ இவங்க எல்லாருமே என்னை சுற்றி இருக்கும்போது எனக்கு இத்தனை சிஸ்டர் இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா என்னை வந்துட்டு அந்தளவுக்கு கேர் பண்ணிக்கிறாங்க, எனக்காக ஏதாச்சும் பண்ணுறாங்க அப்படின்னும்போது நமக்கு அதுவே போதும்ல. இது போதும்ப்பா நமக்கு, அதான் நம்மளை சுற்றி இத்தனை பேர் இருக்காங்களே அப்படின்போது நமக்கு அதுவே ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்து தான். ஏன்னா நம்மளை பற்றி எத்தனை பேர் எப்போ யோசிப்பாங்களாம் தெரியாது. ஆனால் என்னை பற்றி யோசிக்கிறது இங்கே எத்தனை பேர் இருக்காங்க, எனக்கு அதுவே போதும் அப்படின்ற மாதிரி பயங்கர ஃபுல்ஃபில்லாக இருந்துச்சு. கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி தான் ரம்யாவுக்கு 5th மந்த் பண்ணப்போ நான் கூப்பிட்டு வந்துட்டு உட்கார வச்சேன். ஒரு 1 year இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், அந்த டைம் தான். இப்போ ரம்யா வந்து என்னை கூப்பிட்டு வரும்போது எனக்கே ஒரு மாதிரி ஷையாக தான் இருக்குது. சரி என்ன பண்ணுறது, நான் வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக பண்ணுங்கன்னு சொன்னேன். ஆனால் நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு என்னை சுற்றி இருக்கவங்க எல்லோரும் முடிவு பண்ணிட்டாங்க. சரி ஓகே பண்ணுறதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் அக்செப்ட் பண்ணியாச்சு. இருந்தாலும் ஒரு சிலருக்கு இந்த ஒரு சில ஏக்கம்லாம் இருக்கும்ல, நமக்குலாம் அந்த மாதிரி பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு. அந்த மாதிரி எனக்கு ஒரு பக்கம் லைட்டாக இருந்தது தான். சரி நல்லாயிருக்கும் இப்படி பண்ணா அப்படின்னு. பட் நான் எதிர்பார்த்ததை விடவே எனக்கு அதிகமாக பண்ணிட்டாங்க. சரி எல்லாத்தையும் ஒரு 11:30க்கு ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணி கரெக்டாக 11:30 11:45 கிட்ட ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஹஸ்பண்டை கூப்பிட்டு மாலைலாம் போட சொன்னதும் அவருக்கு வந்துட்டு ஏதோ புது மாப்பிள்ளை ஃபீல் வந்துருச்சு போல். அவர் மூஞ்சில் வெக்கம் தாங்கலை.
என்னோட ஃபர்ஸ்ட்டு ப்ரெக்னன்சி அப்போ 5th மந்த் வந்துட்டு யாருமே பண்ணலை. அம்மா வந்துட்டு சரிட்டு 7th மந்த் பண்ணாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் வளகாப்பு பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ வந்துட்டு என்னென்னா எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, 1 பண்ணால் அட்லீஸ்ட் 3 ஆச்சு பண்ணணும். இப்போ 5th பண்ணுறோமா, 7th வந்து சிம்பிளாக ஒரு 2 3 பேர் மட்டும் வச்சு வளையல்லாம் போட்டுட்டு முடிச்சிக்கலாம். 9th வந்து வளகாப்பு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒன்று அதாவது ஆட் நம்பரில் ஈவனில் வந்து பண்ணக்கூடாதுன்னு. ஆனால் ஃபஸ்ட்டுலாம் வந்து எனக்கு அம்மா பண்ணாங்க. அதுக்கப்புறம் வளகாப்பு பண்ணார் ஹஸ்பண்ட், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு பேபிக்கும் இப்போ செகண்ட் பேபிக்கும் ஒரு 2-3 இயர்ஸ் கேப் வந்துச்சுன்னா எனக்கு அது பெருசாக தெரியாது. நம்ம அப்போ இன்னும் கொஞ்சம் யங்காகவே இருக்க மாதிரி தான் ஃபீல் இருக்கும். இது வந்துட்டு ஒரு 7 1/2 கிட்டத்தட்ட 8 இயர்ஸ் கேப் இருக்குல்ல. ஸோ எனக்கு அதனால தான் வந்துட்டு நமக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் நம்ம வீட்டு சைட்லாம் பார்த்திங்கன்னா எத்தனை ப்ரெக்னன்சி இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த மாதிரி வளகாப்பு பண்ணுவாங்க. நானே இதில் தான் நோட் பண்ணுறேன் வீடியோ பார்க்கும்போது. என் வாய் வந்து சும்மாவே இருக்க மாட்டேங்குது. ஏதாவது பேசிக்கிட்டே தான் இருக்கேன் வீடியோ ஃபுல்லாக. என்ன பேசினேன், எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு தான் இருக்கேன். ஏன்னா வாய் மூடிட்டு சும்மா அப்படியே கீழேயே பார்த்துட்டு உட்காந்துருக்கிறதுக்கு எனக்கும் செட் ஆகாது. இது வந்து என்னை எப்போ கேட்டாங்கன்னா, நான் என்னோடய மேரேஜ் வீடியோவில் அந்த ரிசப்ஷனு, இந்த வெட்டிங் தாலி கட்டுறப்பெல்லாம் கூட நான் ஏதோ பேசிகிட்டே இருந்திருக்கேன். அந்த வீடியோவில் பார்த்து தான் தெரியுது எனக்கு. நானும் சம்டைம்ஸ் யோசிப்பேன், இந்த மாதிரிலாம் சும்மா ஏதாச்சும் வாயை வச்சுட்டு வளரிட்டே இருக்கக்கூடாது, கொஞ்ச நேரமாச்சும் அமைதியாக இருக்கணும்னு. ஆனால் அது எனக்கு சுட்டு போட்டாலும் வராது போல். அப்புறம் கரெக்டாக எல்லோரும் நலங்கெல்லாம் வைக்க ஸ்டார்ட் பண்ண உடனே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டாங்க கரெக்ட் டைமுக்கு. ஸோ அதுக்கப்புறம் அவங்களும் வந்துட்டு ஒவ்வொருத்தங்களாம் எனக்கு நலங்கெல்லாம் வச்சு வளையல்லாம் போட்டு விடவே அவங்களுக்கும் அது ரொம்ப புதுசாக இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சுல்ல அவங்க இந்த மாதிரிலாம் பண்ணி. அப்புறம் நைனி தாராளம் கூப்பிட்டு கொஞ்ச நேரம் பக்கத்துலேயே நில்லுங்க, ஏன் போய் அங்கே உட்காந்துட்டு விளையாடிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி, அப்புறம் வந்து 2 பேரும் பக்கத்துலேயே நின்றுட்டு இருந்தாலுங்க. இல்லைன்னா அப்படியே நின்றுட்டு இருக்கணும் போஸ் கொடுத்துக்கிட்டு. என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணாங்கன்னு ஒன்றும் புரியல அவளுக்கு. அதுக்கப்புறம் நான் நைட்டு தான் சொன்னேன் என்ன பண்ணாங்க அப்படின்னு. ஆனால் ஏதோ பண்ணுறாங்க இவளுக்கு மட்டும் ஸ்பெஷலாக அப்படின்ற மாதிரி தான் அவள் நினச்சிட்டு இருந்தா. எனக்கு ஃபஸ்ட்டு பண்ண வளகாப்பு விட இப்போ பண்ணது தான் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஃபுல்ஃபில்லாக இருந்த மாதிரி இருந்தது. அது ஏன்னா நமக்கு வந்துட்டு அப்போது ஒன்றுமே தெரியாது. நம்மளை சுற்றி இருக்கவங்க தான் நம்மளை வச்சுட்டு எல்லாமே பண்ணுவாங்க. நம்மளால் எதுவுமே பேச முடியாது. நமக்கு எது வேணும் எது வேணான்னு சொல்லவும் முடியாது. அதுவும் இல்லாமல் எல்லாமே ரொம்ப பெரியவங்க வயசில். ஸோ அவங்கக்கிட்ட வந்துட்டு நமக்கு அவங்க ஈக்குவலாக நம்ம வந்துட்டு பேசவும் முடியாது. அதாவது சும்மா கலாய்க்கிறது, சிரிக்கிறது, இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கவங்களுக்கு நலங்கு வச்சு விடுறது, இந்த மாதிரிலாம் சும்மா ஏதோ விளையாட்டுத்தனமாக எதுவும் பண்ண முடியாதுல்ல. ஏதாச்சும் ஒன்று சொல்லிகிட்டே இருப்பாங்க பக்கத்தில் நின்றுட்டு. ஸோ அந்த பயத்தில் என்ன பண்ணுவோம், அமைதியாக இருந்துட்டு இந்த ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு கிளம்பி வந்துடும். ஆனால் இந்த டைம் வந்துட்டு என்னை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே நம்ம ஏஜ் கேட்டகரியிலே இருக்கவே அது ஒரு மாதிரி ஜாலியாக இருந்தது. என்ன சொல்கிறது, ஒரு ஃபங்க்ஷன் ஃபீலே இல்லை. ஏதோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து ஒரு ஜாலியாக ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுற மாதிரி அப்படி தான் எனக்கு தோணுச்சு. கொஞ்சம் கூட எனக்கு இந்த டைம் லோன்லியாக ஃபீல் ஆகவே இல்லை. ஃபஸ்ட்டு டைம்லாம் பார்த்திங்கன்னா பயங்கர லோன்லி ஃபீல் தான் எனக்கு. எல்லாருமே அத்தனை பேர் இருந்தும் தனியாக இருக்க மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்தது. ஆனால் ஒரு விஷயத்தை நினச்சி நானே பெருமைப்பட்டுப்பேன். ஏன்னா பரவாயில்ல, நமக்கு வந்து 2 பேபிக்கு இவ்வளோ கேப் இருக்கிறது ஒரு விஷயத்தில் நல்லது தான். ஏன்னா கிட்ஸை வந்து நம்ம வளர்த்துருவோம், அது வேறு விஷயம். பட் நம்ம கொஞ்சம் வளரணும்ல, நமக்கு ஒரு சில மெச்சூரிட்டி வரும், தன்னால் வந்துடும். அது இத்தனை வருஷமாக கொஞ்சம் கேப் விட்டால் தான் நமக்கான ஒரு மெச்சூரிட்டி வரும். நிறைய விஷயங்கள் பார்த்து நிறைய தெரிஞ்சுப்போம். அந்த மெச்சூரிட்டி வந்து பிஹேவ் பண்ணும்போது நமக்கு நாமளே கொஞ்சம் அழகாக தெரியும். அதுதான் வந்துட்டு உண்மை சொல்லப்போனால். அதனால் கொஞ்சம் ஏஜ் கேப் இருக்கிறது பெஸ்ட்டு தான். அது வந்துட்டு ஏன்னா ஃபிசிக்கலி மென்டலி ரெண்டுத்துமே நம்ம வந்துட்டு கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கலாம். அதனால வந்து கொஞ்சம் ஏஜ் கேப் வந்து தேவைதான்னு நினைக்கிறேன். ஏன்னா உண்மையிலே நான் அப்போ எப்படி இருந்தேன்னா, என்ன சொன்னாலும் தலையாடிப்பேன். சரி ஓகே பண்ணிடுறேன், சரி பண்ணுறேன், இது பண்ணுமா பண்ணுறேன், இந்த மாதிரி தலையை மட்டும்தான் ஆடிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ வந்துட்டு எனக்கு இதுதான் தேவை, எனக்கு இது போதும், நான் இதை மட்டும் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நான் பேசுகிறேன்ல, அதுவே வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் நான் கொஞ்சம் டெவலப் ஆகிருக்கேன், மெச்சூர் ஆகிருக்கேன்னு தான் நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் நமக்கு ஒன்று பண்ண சொல்கிறாங்க பெரியவங்க பக்கத்தில் நின்றுட்டு அப்படின்னா நம்ம அதை பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா, நீ இன்னும் பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டியா, எதிர்த்து பேசுறியா அப்படின்ற மாதிரியே ஒரு பேர் வந்துடும். இது என்ன திமிர் பிடிச்ச பொண்ணு அப்படின்னு. அதனாலே நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு எதுக்கு அந்த பேருன்னு சொல்லிட்டு அமைதியாக போயிடுவோம் எல்லாத்துக்கும் தலையாட்டிக்கிட்டு. அம்மாவுக்கு வந்து பயங்கர சந்தோஷம். ஏன்னா அவங்க வந்துட்டு இப்படி தான் பண்ணணும்னு எதிர்பார்த்தாங்க. அவங்க என்னெல்லாம் எதிர்பார்த்தாங்களோ அது எல்லாமே நடந்துருச்சா. அதனால் அவங்க மூஞ்சில் சந்தோஷத்தை பார்க்க முடியல. அவங்களுக்கு வந்து ரொம்ப ஃபுல்ஃபில் ஆன மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அம்மா பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நைனி பிறந்து ஒரு 2 இயர்ஸ் கேப்லேருந்தே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அடுத்து ஒரு குழந்தை கொடுத்துட்டுனா நான் வந்துட்டு நல்லா இருக்கும்போதே சரி ரெடி பண்ணிவிடுவேன்ல எல்லாத்தையும், நானும் கொஞ்சம் வளர்த்து கொடுத்துருவேன்ல அப்படின்னு. எனக்கு வந்து அதில் இஷ்டமே கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி சுத்தமாக அவங்களுக்கு உடம்பே முடியல. நைனி வந்துட்டு பிறந்தப்பவே நைட்டு பகல்னு ஃபுல்லாக அப்பா அம்மா மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த டைம் வந்துட்டு எல்லாருமே என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் வந்துட்டு ஊரில் டெலிவரி பார்த்துக்கோங்க, நாங்கள் எல்லாருமே சுற்றி வந்து நின்று பார்த்துக்குறோம், டெய்லியும் நீங்கள் அதை பற்றி கவலையே படாதீங்கன்ட்டாங்க. ஆனால் இருந்தாலும் நமக்கு இங்கே நைனியை விட்டுட்டு போகவும் முடியாது.
நான் அம்மாகிட்ட அதான் சொல்லிட்டேன். "நீ அப்பவே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க. எனக்கு போதும். திரும்ப திரும்ப நான் வந்து உங்கள வந்து டார்ச்சர் பண்றதா கிடையாது. நீங்க வாங்க, கூட வந்து இருங்க. ஆனா நீங்க நைட்டு பகல்லாம் முழிச்சுலாம் பார்க்கணும். இவ்ளோ வேலை செய்யணும்னு அவசியம் கிடையாது. நம்ம யாராச்சும் ஒரு ஆள் வந்து வச்சுக்கலாம் வீட்ல." அப்படின்ற மாரி தான் நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா, அப்போ வந்துட்டு வீட்ல சப்போர்ட்டுக்கு அப்பா இருந்தாரு. கூட பார்த்துக்கிட்டாரு. இப்ப அவரு இல்லாதம்போது எல்லா வேலையும் நான் எப்படி இவங்க தலையிலே கட்ட முடியும்? அது எனக்கும் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். அதனால என்னைய வந்துட்டு முழுக்க முழுக்க அந்த டைம்ல பார்த்துக்கிட்டது இவங்க மட்டும் தான். நான் வேற யாரையுமே சொல்ல மாட்டேன். ஸோ அவ்வளோ பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. திரும்பவும் அவங்க கிட்டயே போயிட்டு நானு இது மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்தா அப்படின்ற மாரி தான் இருக்கும். அதனால அவங்ககிட்ட ஸ்ட்ரிக்ட்டா சொல்ட்டேன். எதுவுமே தேவையில்ல. எல்லாத்துக்கும் ஒரு ஆள் வச்சுக்கலாம். கொஞ்ச நாளைக்கு பார்த்துக்கிட்டா போதும். ஒரு 5, 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் நான் வந்து கேர் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா எனக்காக யாருமே ஒரு நைட்டு கூட கண்ணு முழிச்சு என்னை பார்த்துக்கிட்டதோ, இல்ல பாப்பாவ பார்த்துக்கிட்டதோ கிடையவே கிடையாது. ஒரு நாள் கூட யாரும் நைனிக்கு வந்துட்டு சரி குழந்தை ட்ரெஸ் தானே கொஞ்சம் துவைச்சு குடுப்போம் அப்படின்னு யாருமே கூட இருந்து பண்ணதும் கிடையாது. அம்மா மட்டும் தான் எல்லாமே பண்ணாங்க. அப்போ நெறைய பேர் கேட்பீங்க, "ஏன் உங்க இன்லாஸ காணோம், காணோம்" அப்படின்னு. அவங்களுக்கு வந்து ட்ராவல் முடியல போல. இவ்வளோ தூரம் வரணும் சென்னைக்கு அப்படின்றது ஒரு மாரி கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். அதான் சொல்லியிருப்பாங்க போல வரலன்னு. லேடீஸ் எல்லாம் நலங்கு முடிச்சதும் அடுத்தது பாய்ஸ் ரவுண்டு. ஹஸ்பண்ட் வந்தாரு. அப்புறம் அண்ணன், தம்பின்னு அப்படி லைனா ஒவ்வொருத்தங்களா வந்து வைக்க ஆரம்பிச்சாங்க. இதில மயோனும் வேற வந்தாரு. ஹஸ்பண்ட்க்கும் இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஏன்னா ஃபர்ஸ்ட்டு ப்ரெக்னன்சி அப்போலாம் ஃபர்ஸ்ட்டு வளகாப்பு அப்போலாம் வந்துட்டு வைக்கல. பக்கத்தில இருக்கவங்கலாம் யாரும் அதெல்லாம் ஜென்ஸ்லாம் வைக்கக்கூடாது அப்படின்ற மாரி சொல்லிட்டாங்க பாட்டிங்கலாம் சேர்ந்து. சரி அதனால வந்துட்டு பக்கத்தில அப்போலாம் வைக்கல. இப்போ வந்துட்டு அவருக்கு தைரியம் வந்துருச்சு போல. யார் என்ன சொன்னாலும் நான் வைப்பேன் அப்படின்ற மாரி வந்து வச்சாரு. ஜென்ஸா இருந்தா என்ன, லேடீஸா இருந்தா என்ன, நல்ல மனசு இருந்தா போதும். யார் வேணாலும் வந்துட்டு யாருக்கு வேணாலும் என்ன வேணாலும் செய்யலாம். ஸோ அந்த மனசு மட்டும் தான் காரணம். அது அப்பாவா இருக்கலாம், அண்ணனா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம், ஹஸ்பண்டா இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். ஏன்னா நம்ம கூட இருந்து பார்த்துக்கிறவங்க இவங்க தான். இவங்களுக்கே நம்ம ஒரு இம்பார்ட்டன்ஸ் குடுக்கலனா எப்படி அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்ப நான் ரீசென்ட் டைம்ல பார்க்கறது வந்து ரீசென்ட் டைம் கிடையாது. இந்த ஜெனரேஷன்ல இருக்க மேரேஜ் ஆன ஒரு ஜென்ட்ஸ்லாம் சொல்றேன். எவ்வளவோ தேவலான்னு நெனைக்கிறேன். நம்ம அப்பா காலத்துல இருந்தவங்க மாதிரிலாம் யாரும் ரொம்ப வெறப்பா, ஸ்ட்ரிக்ட்டாலாம் இல்ல. எல்லாம் நமக்கு ஏத்த மாரி இந்த கோ வித் த ஃப்ளோன்னு சொல்றாங்கல்ல, அந்த மாரி தான் போய்க்கிறாங்க. ஸோ ஜென்ட்ஸ்க்குலாம் வந்து நாங்க ரிட்டர்ன் கிஃப்ட் என்ன வச்சு குடுத்தோன்னா, லேடீஸ்க்குலாம் வந்து இந்த ப்ளவுஸு, பேங்கிள்ஸ்லாம் வச்சு குடுத்துட்டோம். இவங்களுக்கு வந்து என்ன குடுக்குறது? ஷர்ட்டு தான் இல்ல. சரின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு ஃப்ரூட்ஸ வச்சு குடுத்தாச்சு. என் அண்ணாக்கும் இதான் ஃபர்ஸ்ட்டு டைம் இந்த மாரி நலங்கு வைக்கிறது எல்லாமே. முதல்ல சொல்லப்போனா கூட நிக்கிறான். ஃபர்ஸ்ட்டு வளைகாப்பு அப்பலாம் இவன் வரவே இல்ல வீட்டுக்கு. ஏன்னா, அப்போ வந்துட்டு லீவே குடுக்கல. வீக் டேஸ் வச்சுட்டாங்க. வீக்கெண்ட் இருந்தா கூட கொஞ்சம் லீவ் கேட்டு வந்திருக்கலாம். வீக் டேஸ்ன்றதுனால லீவே கிடைக்கல. ஸோ அந்த டைம்ல வந்துட்டு அவன் கூடயே இல்ல சொல்லப்போனா. இங்க இருக்கிறதுலே சின்ன பிள்ளை வந்து சந்தியா தான். அதனால அவள வந்து கடைக்குட்டியா சொல்லிட்டு கடைசில "நீ போம்மா நலங்கு வைக்கிறதுன்னு" அனுப்பிச்சு விட்டாங்க. வயசுல சின்ன பிள்ளையா இருந்தாலும் நல்ல ஒரு மெச்சூரான பிஹேவியர். அதாவது ரம்யாக்கே வந்து நான் சொல்லி தரோன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கே நெறைய அட்வைஸ்லாம் குடுப்பா. அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப மெச்சூரான புள்ள. எல்லாத்தையுமே பயங்கரமா ஹேண்டில் பண்ற ஒரு ஆள் இவ. ஏன் நான் சொல்றேன்னா, நம்மலாம் ஒருத்தவங்க வீட்டுக்கு கெஸ்ட்டா போயிட்டோம் அப்டின்னா, கூட போயிட்டு கிச்சன்ல கொஞ்ச நேரம் வேலை செய்வோம். அப்புறம் வந்து உட்காந்துப்போம். ஆனா, இங்க வந்ததுலேருந்து இவ தான் அந்த கிச்சன்ல அவ்ளோ நேரம் வேலை செஞ்சா. அந்த பாத்திரத்த எடுத்து கிளீன் பண்றதா இருக்கட்டும், எல்லாருக்கும் வந்தவங்களுக்கு காஃபி போட்டு குடுக்கறதா இருக்கட்டும், அத்தன பேர மேனேஜ் பண்றது வந்துட்டு இவ ஒரு ஆளா தான் இருந்தா. என்னைய வந்துட்டு அவங்க உள்ளே விடல. நீங்க வந்து உட்காருங்கன்னு சொல்லிட்டு அவளே எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டா. அடுத்து வந்துட்டு நலுங்கு வச்சது யாருன்னா, மயோக்குட்டி தான். இவருக்கு வந்துட்டு வயித்துல இருக்கும்போது எங்க மம்மிக்கு நான் நலுங்கு வச்சேன். இப்ப இவரு வந்துட்டு எனக்கு நலுங்கு வச்சுட்டு போறாரு. எனக்கே அது ஒரு மாரி சிரிப்பா தான் இருந்தது. அப்புறம் அவர் கணத்துலயும் சந்தனம்லாம் பூசி அமுச்சு விட்டாச்சு. அப்புறம் அப்படியே போயிட்டே இருந்தது. நானும் இதுக்கு ஒரு எண்டே இல்லையா அப்படின்னு தான் பார்த்தேன். அப்புறம் சரி குட்டீஸ் எல்லாரையும் கூப்பிட்டு பேங்கிள்ஸ்லாம் போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லி நைனி, தான்விகா எல்லாரும் வந்துட்டு கையில பேங்கிள்லாம் போட்டு விட வந்தாங்க. அங்க இருக்கவங்க யாருமே விடல. வந்தவங்க எல்லாருமே அட்லீஸ்ட் ஒரு பேங்கிளாச்சும் போடணும். சின்னவங்களா இருந்தா பெரியவங்களா இருந்தா என்னன்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே பேங்கிள் போடணும்னு சொல்லிட்டு சொல்லி போட வச்சுட்டாங்க. கையே ஃபில் ஆகி வளைஞ்சு அப்படியே வெளியில ஊத்துற அளவுக்கு அவ்வளோ பெரிய அவ்வளோ ஃபுல் பேங்கிள் ஆயிடுச்சு கை ஃபுல்லா. இதுக்கு மேல போடுறதுக்கு கையில இடமே இல்லப்பா அப்படின்ற மாரி தான் ஆயிடுச்சு. அப்புறம் நைனி, தாவணிக்காலாம் போடும்போது ஒரு பேங்கிள் மட்டும் போடுங்க. ஏன்னா சுத்தமா இடமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டேன். எல்லாம் வச்சு முடிச்சு கடைசி ஆறுதலாம் எடுத்துட்டாங்க. ஆனா, என் தம்பி வந்துட்டாங்க மிஸ்ஸிங். எங்க போயிட்டான்னு பார்த்தா, சாப்பாடு வந்து ரெடி ஆயிடுச்சு. வந்து எடுத்துட்டு போங்கன்னவே, சரின்னு கார் எடுத்துட்டு போயிட்டு எடுத்துட்டு வர போயிட்டான். அப்புறம் பார்த்தா, அவன் கரெக்ட்டா முடிச்சதுக்கப்புறம் வந்து ஆரத்தி எடுத்ததுக்கப்புறம், அப்புறம் சரி அவன் பங்குக்கு ஒரு வளையல் போடுவோமேன்னு சொல்லிட்டு, அவனும் நின்னு ஒரு 2 பேங்கிள் போட்டு விட்டுட்டு அப்புறமா தான் போனான். எனக்கா வலிய சொல்லவும் முடியல, ஒண்ணுமே பண்ண முடியல. ஏன்னா, ரொம்ப நேரமா வந்துட்டு உட்காந்துட்டே இருக்கேன் அந்த சேர்ல. பயங்கரமா முதுகு பெயின். முதுகு, அந்த இடுப்பு எல்லாமே அந்த ஸ்பைனல் ஃபுல்லா செம்ம வலி ஆயிடுச்சு.
எனக்கும் சரி முடிச்சு விட்டா பரவாயில்ல அப்படின்ற மாரி தான் தோணுச்சு. எப்படா கொஞ்சம் கால் நீட்டி படுப்போம் அப்படின்ற மாரி இருந்துச்சு. சரி அப்புறம் அப்படியே கடைசியா அப்படியே எல்லாரும் முடிச்சுட்டு, அப்படியே எல்லார் கால்ல விழுந்து ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பி எந்திரிச்சு நாங்க என்ன பண்ணோம், ரம்யா கூட்டிட்டு ரூம்குள்ள போயிட்டா. அப்புறம் தான் இல்ல பூஜை ரூமுக்கு போங்க அப்படின்னு நாங்க பழக்க தோஷத்துல நாங்க பாட்டுக்கு ரூம்ல போயிட்டு படுத்துக்கலாம் அப்படின்ட்டு போயிட்டோம். அப்புறம் சரி பூஜை ரூமுக்கு போங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அங்க போயிட்டு அப்படியே நின்னு சாமியெல்லாம் கும்பிட்டு, அப்புறமா வந்து உட்காந்து தான் செஞ்ச வெரைட்டி ரைஸ் எல்லாமே வந்து எடுத்து சாப்பிட்டது. ஊர்ல இருக்கும்போது நெறைய டைம் சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா, இந்த பிரெக்னன்சி டைம்ல வந்துட்டு அதாவது மெட்டர்னிட்டி பீரியட்ல மட்டும் கொஞ்சம் பார்த்து பத்திரமா பார்த்துக்கணும் அவங்கள. ஏன்னா, அது ரொம்ப எமோஷ்னலா வந்துட்டு நம்மள அட்டாக் பண்ணிடும் அப்படின்னுவாங்க. அது என்னமோ கரெக்ட்டு தான். ஏன்னா, இந்த 8 இயர்ஸ் ஆயுமே நயனிக்கு 7 1/2 இயர்ஸ் ஆச்சு. இன்ன வரைக்கும் நமக்கு கன்சீவா இருக்கும்போது இவங்க இப்படி பண்ணாங்கல்ல அப்படின்ற ஒரு தாட் தான் ஃபர்ஸ்ட்டு மைண்ட்ல வந்து நிக்குது. ஏன்னா, அந்த டைம்ல ரொம்ப நம்ப வந்துட்டு அந்த எமோஷ்னலா ரொம்ப வீக் ஆயிருவோம். அது நமக்கு அப்படியே வந்துட்டு மண்டையில ஏறிடுது. அது என்னமோ தெரியல. அது நம்மளும் அதில விட்டு வெளில வரணும் அப்படின்னு பார்த்தாலும், திடீர்னு ஒரு சிச்சுவேஷன் போனா சுத்தி அங்கேயே தான் போய் நம்ம மைண்ட் நிக்குது. ச்சே இப்படி பண்ணிட்டாங்கல்ல அந்த டைம்ல அப்படின்ற மாதிரி. அதனால உங்க வீட்ல யாராச்சும் இப்போ கன்சீவா இருக்காங்க அப்படின்னா, நீங்க யாரா இருந்தாலும் சரி, இன்லாஸ்லாம் டேக் கேர் பண்ணக்கூடாதெல்லாம் கிடையாது. மாமனார், மாமியார்லாம் பார்த்துக்கலாம். அம்மா வீட்ல தான் பார்த்துக்கணும். நம்ம எதுக்கு இதெல்லாம் டேக் கேர் பண்ணலாம் கிடையாது. மனசு இருந்தா யார் வேணாலும் பார்த்துக்கலாம். ஏன்னா பின்னாடி வந்து அந்த பாண்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு, இப்போ நம்ம எப்படி அவங்கள பார்த்துக்கிறோன்றது கூட ஒரு காரணமா இருக்கலாம். ஸோ அதெல்லாமே அ கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. யாரா இருந்தாலும் சரி. ஏன்னா அந்த இடத்துல எமோஷனல் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப தேவைப்படுது. அது வந்துட்டு நம்மள சுத்தி இருக்கவங்க நம்ம தானே குடுக்க முடியும். வேற யார் குடுக்க முடியும்? 3வது ஆளா வந்து குடுக்க முடியும். நம்ம வீட்ல இருக்க பொண்ணுக்கு நம்ம தான் அந்த சப்போர்ட்ட குடுக்க முடியும். அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருந்தாலே போதும். ஒரு விளாக்ல சொல்லியிருந்தேன்ல, எனக்கு வந்து இங்க ஒரு 4, 5 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நான் ஏதாச்சும் சாப்பிடணும்னு நெனச்சா உடனே செஞ்சு கொண்டு வந்துருவாங்கன்னு. ஸோ என்னை சுத்தி இருக்கவங்க இவங்க தான். என்னைய வந்து டெய்லியுமே என்ன மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க. நான் என்ன சாப்பிட்டேன்? என்கிட்ட என்ன இருக்கு? என்கிட்ட என்ன இல்ல இப்போ? என்ன கொண்டு வரலாம்? அப்படின்றது எல்லாமே. இப்போ ரீசென்ட் டைம்ல கிரைண்டர் போனப்போ கூட போயிட்டு மாவெல்லாம் அரைச்சு கொண்டு வந்து குடுத்தாங்க. ரம்யாவோட அம்மா, அப்பாலாம் வந்து பண்ணணும்லாம் அவங்களுக்கு அவசியமே கிடையாது. சரி வைக்கிறாங்களா, நம்ம ஸ்ட்ரெயிட்டா வளகாப்பு வைக்கலான்னு கூட விட்டுறலாம். ஆனா எனக்காக இங்க வந்து தங்கி, கூட இருந்து எல்லாமே செஞ்சு குடுத்தாங்க அப்படின்னும்போது, என்னை சுத்தி இத்தன பேர் இருக்காங்க அப்படின்னும்போது, நான் உண்மையிலேயே பிளெஸ்டு தான் நெனைக்கிறேன். ஒரு வழியா இந்த 5த் மந்த் வளகாப்புமே வந்து முடிஞ்சிருச்சு நல்லபடியா. நான் இந்த டைம் பயங்கரமா என்ஜாய் பண்ணேன். எனக்கு வந்துட்டு கொஞ்சம் கூட லோன்லி ஃபீலே கிடையாது. செமையா இருந்துச்சு. இதோட அடுத்த விழாக்குல மீட் பண்ணலாம். அது வரைக்கும் ஹாப்பியா ஜாலியா இருங்க. பாய்.